அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைவ் ட்ரேடிங் வீடியோ ஆஃப் 1 ஆகஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த ஃபெட் ஈவெண்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வந்து இவ்வளோ நேரம் 25,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நேற்று நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங் பொசிஷன் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2K லாஸில் வெளியே வந்துட்டேன். ஆனால் அதை மீறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது, டிசெண்டிங் சிபிஆர். ஸோ R2லேருந்து ரிவர்ஸ் ஆகி R1 வரைக்கும் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 99% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மேபி இது அசெண்டிங் சிபிஆர் இருந்தால் கூட விட்டுடலாம், இது டிசெண்டிங் சிபிஆர். ஸோ கண்டிப்பாக ரிவர்சலுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த 51,900 கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு அது 52,000 க்ளோஸ்டு ஹெட்ஜிங் போட்டு இவன் இங்கே வரும்போது வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது என்னோட பிளானாக இருந்துச்சு. இது இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்டரில் ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K லாஸில் அரௌண்ட் 2K லாஸில் வந்து நான் வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் 52, 51,900 டப்புன்னு எடுக்கணுமா, கொஞ்சம் அவசரத்தில் எடுக்கும்போது செல்லு பைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே பையாக வந்து பை பண்ணி விட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு லாஸ் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு, டப்புன்னு அதிகமாக போச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ரெண்டுமே பையில் இருக்கிறது தெரிஞ்சு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து பை செல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த பை மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 52,000 கால் பை மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, செல்லு ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு. அப்படி ரிஜெக்ட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பை மட்டும் உட்காந்து திருப்பி அதுவும் லாஸ் ஆகி போச்சு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் மிஸ்டேக்கால் நடந்து போயிடுச்சு. அப்படி நடக்கல அப்படின்னா நான் அந்த நிஃப்டியில் பண்ண லாஸையே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி இருந்திருப்பேன். கண்டிப்பாக அவன் கீழே தான் போக போகிறேன். பட் ஆர்டர் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடும் பண்ண முடியாது. இந்த கோட்டாக் வந்து ஏன் எனக்கு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பையை செல்லு அப்படி தான் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ என்றைக்குமே வந்து இந்த பை செல் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பையை தான் முதல்ல மேலே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவன் எக்ஸிக்யூட் ஆவான். என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரில, எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வெளியே வந்து தான் ஆகணும். இப்போ என்ன லைட்டாக அவன் கீழே போகும்போது லைட்டாக மனசு வலிக்கும், அடடா ட்ரேடு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸுங்க, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி டே வந்து இதோட முடிஞ்சு போச்சு. லைட்டாக அப்செட்டாக இருக்குது எனக்கு. சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங்கே கிடையாது, 2 ட்ரேடிங் சம்பவம் பண்ணி முடிச்சாச்சு. மேபி நான் இன்றைக்கி EODயில் வந்து என்ன ஆச்சு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ வந்து லைவ் மார்க்கெட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் ஆடியோ இஷ்யூ வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்கும்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பையர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸை நிஃப்டியில் கிளியராக டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, R1க்கு மேலே முடிச்சிருக்காங்க. இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இன்கேஸ் இன்றைக்கி வந்து சிபிஆர் டச் பண்ணியிருந்தாலோ, சிபிஆர் கீழே போயிட்டு மேலே வந்திருந்தாலோ அது வந்து கொஞ்சம் வீக் பையர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கிளியராக விர்ஜின், இன்றைக்கி மார்னிங் நம்ம சொல்லியிருந்தோம் விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி விர்ஜின் சிபிஆர் வந்து போட்டாங்க. அண்ட் இந்த பிரேக் அவுட் இந்த இடத்துல அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக ப்ரைஸை கீழே ஏற்றுனாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்து திருப்பி மேலே போயிட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்துல அக்ரெசிவ் செல்லர்ஸை வந்து இன்றைக்கி வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து பீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா இண்டிகேஷன். ஸோ நிஃப்டி இதுக்கப்புறம் ஃபர்தராக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. விர்ஜின் சிபிஆர் வேறு ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஃபால் வந்துச்சுன்னா இந்த 24,950 கண்டிப்பாக ஒரு எகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியோட நிலவரம் அந்த அளவுக்கு நிஃப்டி அளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இல்லை. நான் பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி வந்து விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் வந்திருப்பாங்க, மேபி ப்ரைஸை மேலே ஏற்றிடுவாங்கன்னு நினச்சா. நான் கிளியராக லோயர் லோ போட்டு சிபிஆர் வந்து டச் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் பையர்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுற அளவுக்கு தான் அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்க ஒழிய மேலே கொண்டு போகலாம் அப்படிங்கிற முடிவு என்ன பையர்ஸ் எடுக்கல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிபிஆர் அண்ட் இதுதான் வந்து லிக்விடேஷன் ஜோன். அதாவது எப்பப்பெல்லாம் இந்த இடத்துல ப்ரைஸ் வருதோ இந்த இடத்துல தான் அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்க. ஒரு தடவை ஏற்றிருக்காங்க, 2 தடவை ஏற்றிருக்காங்க, 3 தடவை ஏற்றிருக்காங்க, 4, 5, 6, இன்றைக்கி 7, 8 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்காங்க. ஸோ இது ஸ்மார்ட் மணி கான்செப்டை லிக்விடேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இது வந்து வீக்லி சிபிஆர். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் தேவையில்லை. அதாவது சிபிஆருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்கும், எல்லாமே வந்துடும். அதனால் நம்ம இந்த விஷயத்தை சிபிஆரை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுட்டாலே ட்ரேடிங் வந்து ரொம்ப ஒரு எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஃபர்தராக உங்களுடைய ட்ரேடிங் கேமை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பல தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, இன்றைக்கும் அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போது இந்த லெவலை தாண்டி கீழே போகாமல், அதாவது இந்த 51,350 தாண்டி கீழே போகாமல் பேங்க் நிஃப்டி பேரிஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னாடியே வந்து ஒரு கோடு போட்டுருந்தாங்க, கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பேங்க் நிஃப்டி. இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 1 ஹவரில் நான் மாற்றிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குலாம் ஸ்டக் ஆகிட்டாங்க. இப்போது இந்த ரேஞ்சை தாண்டி கீழே போகணும் அது மேலே போகணும். ஸோ அப்படி போகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, நிறையா தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கான். மேபி அடுத்த டைம் அந்த இடத்துல போகும்போது ரிஜெக்ட் ஆகும், ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளி அவன் மேலே தான் போவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆனாலுமே இந்த கீழே இந்த 51,200 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம சொல்லிடலாம். முன்னாடி நம்ம 51,200 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து 51,350 நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 51,300 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த கேண்டிலோட லோ. ஸோ இப்போ 51,300 வந்து கீழே தாண்டிச்சுன்னா வந்து அவன் செல்லிங் ப்ரெஷருக்கு போவான். மேலே 51,900 தாண்டினா பையிங் ப்ரெஷருக்கு போய் நல்ல ஒரு ரேலி இருக்கும். இது ரெண்டையும் தாண்டாத வரைக்கும் இவன் சைடு வேஸ்லேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். மேபி அந்த பிரேக் அவுட்டை வந்து நாளைக்கோ அது திங்கக்கிழமை, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஆர்எல்ஸ் அடுத்த வாரம் ஃபுல்லாகவும் அவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்மளால் முடிவு வர முடியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியில் பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட செல்லர்ஸ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போக முடியல. அப்போது இங்கே வந்து யாருக்குமே தோல்வி இல்லை. இந்த அட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸும் ஜெயிச்சிட்டாங்க, செல்லர்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. கன்சாலிடேஷனில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸை வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ ஓவரால் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏறிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் ஆகும்போது விக்ஸ் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் வந்து பையர்ஸ் உண்டாக்குற கன்சாலிடேஷன் ஃபர்தராக ப்ரைஸ் பிரேக் அவுட் தான் ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண போகுது. அண்ட் ஓவரால் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போதும் ஒரு நிமிஷம் இந்த இண்டிசஸை பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50-50ங்க. உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ப்ரைவேட் பேங்க் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கான், 0.00 முடிஞ்சிருக்கான். மேலே இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக ரேலியான செக்டர்ஸ் அண்ட் கீழே இருக்கலாம் நெகட்டிவாக ரேலியான செக்டர்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50 இருக்காங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது. நான் நெகட்டிவ்லாம் போகல. மேபி ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஸோ இன்றைக்கான ஓவரால் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ரிவ்யூ எல்லாமே அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட 1-to-1 கிளாஸ் சிபிஆர் யூஸ் பண்ணி டைரக்ஷனல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.